அன்பார்ந்த ரத்தின அன்பர்களே மற்றும் ஜோதிட நேயர்களே வணக்கம். இனிமேல் இந்த சேனலில் வரும் பதிவு அடுத்தடுத்த பதிவு இனிமேல் இந்த பதிவிலிருந்து என்ன வரப்போகுதுன்னா, கிரகங்களும் ரத்தினங்கள், அதாவது ஜோதிடத்தில் இருக்கிற கிரகங்களும் ரத்தினங்களும் சேர்ந்த மாதிரி இனிமேல் பதிவு வரும். இந்த பதிவு மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நாம் இனிமேல் இந்த ஜாதகத்தின் மூலிமா நம்ம எந்த கல் அணியலாம், நமக்கு என்ன ஜாதகம் ராசி கட்டம் எப்படி இருக்குதோ பார்த்துட்டு இனிமேல் எந்தெந்த கிரகம் நம்ம நல்லா இருக்குதுன்னு பார்த்து நல்லா இல்லாத கிரகத்தினுடைய கற்களை அணிந்து நம் வாழ்க்கையில் எப்படி வெற்றி அடையலாம் அப்படின்னு இனிமேல் ஒவ்வொரு பதிவிலும் பார்க்க போகிறோம். இனிமேல் வர பதிவு எல்லாமே கிரகங்கள் ரத்தினங்கள் சேர்ந்த மாதிரி, அதாவது ஜாதகம் மூலிமா ரத்தினங்களை எப்படி பயன்படுத்தலாங்கிற ஒவ்வொரு பதிவு இனிமேல் வரப்போகுது. சரி, நம்ம பதிவுக்கு போகலாங்களா? சரி, நன்றி. இப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலும் 9 நவகிரகங்கள் இருக்கின்றன. 9 கிரகங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ரத்தனம் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ சூரிய பகவானுக்குடைய ரத்தனம் என்னென்னா மாணிக்க கல், மாணிக்க ரத்தனம். சரி, சந்திர பகவானுக்குடைய கல் முத்து, செவ்வாய் பகவானுக்குடைய கல் பவளம், புத பகவானுக்குடைய ரத்தினம் மரகத பச்சை, குரு பகவானுக்குடைய கல் கனக புஷ்பராகம், சுக்கிர பகவானுக்குடைய கல் வைரம், சனி பகவானுக்குடைய கல் நீலம் நீலரத்னம், ராகு பகவானுக்குடைய கல் கோமேதக ரத்தினம், கேது பகவானுக்குடைய கல் வைடூரியம். இப்படி 9 கிரகங்களுக்கும் 9 ரத்தனங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த பதிவிலிருந்து நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொரு ராசிக்கு என்ன கல். இப்போ 12 கட்டம் இருக்குது. 12 ராசி, ஒரு ஜாதகத்தில் 12 ராசி, 9 கிரகங்கள், 27 நட்சத்திரம். இதுதான் நம்மளை ஆட்டி படைக்குது. இந்த சக்தி தான் நம்ம ஆட்டி படைக்கிற சக்திகள். இதில் நம்ம என்ன பார்த்தோம்னா, இன்றைக்கி கிரகங்களுடைய ரத்தினங்கள்னு தலைப்பில் ஒவ்வொரு கிரகத்துக்கு என்ன ரத்தினம் அணியலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்த பதிவில் என்ன பாட போக வரோம், 12 ராசிக்கு உரிய ரத்தினங்களை பார்க்க போகிறோம் அடுத்த பதிவில். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவு உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.